வணக்கம். வேந்தரின் கண்ணுறங்கும் வேளை இரவு செய்திகளுக்காக காவேரி ஜெகநாதன். முதலில் தலைப்புச் செய்திகள். குடிசைகளை இழந்தோருக்கு 10,000 ரூபாய் இழப்பீடு. பல்வேறு வெள்ள நிவாரண உதவிகளை அறிவித்தார் முதல்வர் ஜெயலலிதா. 10,000 ரூபாய் போதுமானதல்ல, திமுக தலைவர் கருணாநிதி கருத்து. வங்கக்கடலில் அதே இடத்தில் நிலைத்திருக்கும் காற்றழுத்த தாழ்வு நிலை. மேலும் 24 மணி நேரத்திற்கு மழை பெய்ய வாய்ப்பு. வீடு வாகனங்களுக்கு இழப்பீட்டுத் தொகை பெறுவது எப்படி? இன்சூரன்ஸ் ஆலோசகர் தகவல். வெள்ளத்தால் குடிசைகளை இழந்த குடும்பங்கள் ஒவ்வொன்றிற்கும் 10,000 ரூபாய் நிவாரணம் வழங்கப்படும் என்று முதல்வர் ஜெயலலிதா அறிவித்துள்ளார். மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அரசின் பல்வேறு உதவிகள் பற்றி அறிவித்து அறிக்கை ஒன்றை முதல்வர் ஜெயலலிதா வெளியிட்டுள்ளார். மழை வெள்ளத்தால் குடிசைகளை இழந்த குடும்பங்களுக்கு தலா 10,000 ரூபாய் வெள்ள நிவாரணத்துடன் 10 கிலோ அரிசி, ஒரு வேட்டி மற்றும் சேலை வழங்கப்படும் என்று தெரிவித்துள்ள ஜெயலலிதா, வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட இதர குடும்பங்களுக்கு தலா 5,000 ரூபாய் நிவாரணமும் 10 கிலோ அரிசி, ஒரு வேட்டி மற்றும் சேலை வழங்கப்படும் என்றும் தெரிவித்துள்ளார். சென்னையில் அடையாறு, கூவம், பக்கிங்ஹாம் கால்வாய் கரையோர குடும்பங்களில் குடிசை வீடுகளை இழந்தவர்களுக்கு ஒக்கியம் துரைப்பாக்கம் மற்றும் பெரும்பாக்கத்தில் குடிசை மாற்று வாரியத்தின் 10,000 குடியிருப்புகளை உடனடியாக வழங்க உத்தரவிட்டுள்ளதாக தெரிவித்துள்ள ஜெயலலிதா, வெள்ளத்தில் தங்கள் நிலம் மற்றும் வீட்டுமனை பட்டா, கல்விச் சான்றிதழ், எரிவாயு இணைப்பு அட்டை, ஆதார் அடையாள அட்டை, வங்கி கணக்கு புத்தகம், நிலம் மற்றும் வீட்டு கிரைய பத்திரம் போன்ற ஆவணங்களை இழந்தவர்கள் அவற்றின் நகல்களை பெற வரும் 14ஆம் தேதி முதல் 2 வாரங்களுக்கு சிறப்பு முகாம்கள் நடத்த உத்தரவிட்டுள்ளார். சிறப்பு முகாம்களில் விண்ணப்பித்து பெறும் நிலம், வீட்டுமனை, சொத்து தொடர்பான பத்திர நகல்கள் யாவும் மூல ஆவணங்களாக கருதப்படும் என்று தெரிவித்துள்ள ஜெயலலிதா, மழை வெள்ளத்தால் ஆட்டோ ஓட்டுநர்கள் இழந்துள்ள ஓட்டுநர் உரிமச்சான்று மற்றும் வாகன பதிவுச் சான்றுகளும் இதே நடைமுறைப்படி வழங்கப்படும் என்று குறிப்பிட்டுள்ளார். கால்நடைகளை இழந்தோருக்கு மாடுகள் இழப்பிற்கு 30,000 ரூபாய், ஆடு மற்றும் பன்றிகளை இழந்தோருக்கு 3,000 ரூபாய் மற்றும் கோழிகளை இழந்தோருக்கு தலா 100 ரூபாயும் இழப்பீடாக வழங்கப்படும் என்று தெரிவித்துள்ள ஜெயலலிதா, 33% மற்றும் அதற்கும் மேல் சேதாரமுற்ற நெல் மற்றும் பாசன பயிர்களுக்கு ஹெக்டேருக்கு 13,500 ரூபாயும், மானாவாரி பயிருக்கு ஹெக்டேருக்கு 7,410 ரூபாயும், நீண்டகால பயிர்களுக்கு ஹெக்டேருக்கு 18,000 ரூபாய் நிவாரணமாக வழங்கப்படும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். தொடக்க வேளாண்மை வங்கிகளில் விவசாயிகளின் வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்படும் இந்த நிவாரணத் தொகையை விவசாயிகளின் கடனுக்கு நேர் செய்யக்கூடாது என்றும் உத்தரவிட்டுள்ள ஜெயலலிதா, சென்னை மாநகரில் சுகாதாரத்தை பேணுவதற்காக வெளி மாவட்டங்களிலிருந்து வரவைக்கப்பட்டுள்ள 2,000 துப்புரவு பணியாளர்கள் உட்பட 25,000 துப்புரவு பணியாளர்களுக்கும் சிறப்பு ஊக்கத்தொகையாக 2,000 ரூபாய் வழங்கப்படும் என்றும் தெரிவித்துள்ளார். மேலும் வெள்ள நிவாரணத்துக்காக முதல்வரின் பொது நிவாரண நிதிக்கு கொடை வழங்க விரும்புவோர் சீஃப் மினிஸ்டர்ஸ் பப்ளிக் ரிலீஃப் ஃபண்ட் என்ற பெயரில் காசோலை அல்லது வரைவோலை மூலம் நிதித்துறை இணைச் செயலருக்கு அனுப்பலாம் அல்லது அவரை நேரில் சந்தித்தும் வழங்கலாம் என்றும் தெரிவித்துள்ளார். வெள்ளத்தால் குடிசைகளை இழந்த மக்களுக்கு முதல்வர் ஜெயலலிதா அறிவித்துள்ள 10,000 ரூபாய் நிவாரணம் போதுமானதல்ல என திமுக தலைவர் மு. கருணாநிதி தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களுடன் பேசிய கருணாநிதி, வெள்ளத்தால் பெருமளவு பாதிக்கப்பட்ட கடலூர் மாவட்டத்தை பார்வையிட முதல்வர் ஜெயலலிதா செல்லாதது ஏன் என்று கேள்வி எழுப்பினார். முதல்வர் அறிவித்துள்ள வெள்ள நிவாரண நிதி பாதிக்கப்பட்ட மக்களுக்கு போதாது என தெரிவித்த கருணாநிதி, வெள்ள நிவாரண பணிகளில் முனைப்புடன் ஈடுபட்டுள்ள தன்னார்வ தொண்டு நிறுவனங்களின் பணி பாராட்டிற்குரியது என்றும் தெரிவித்துள்ளார். தென்மேற்கு வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள காற்றழுத்த தாழ்வு நிலை அதே இடத்தில் நிலை கொண்டுள்ளதால் அடுத்த 24 மணி நேரத்தில் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் மழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னையில் இன்று செய்தியாளர்களுடன் பேசிய SR ரமணன், குமரி கடலில் நிலை கொண்டுள்ள காற்றழுத்த தாழ்வு நிலை லட்சத்தீவு அருகே நிலை கொண்டுள்ளதாக தெரிவித்தார். மேலும் தென்மேற்கு வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள காற்றழுத்த தாழ்வு நிலை அதே இடத்தில் நிலை கொண்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். இதனால் கடலோர மற்றும் டெல்டா மாவட்டங்களிலும் அடுத்த 24 மணி நேரத்திற்கு மழை தொடரும் என்றும் அவர் தெரிவித்தார். நேற்று குமரிக்கடல் பகுதியில் நிலவி வந்த அந்த காற்றழுத்த தாழ்வு நிலையானது மேற்கு நோக்கி நகர்ந்து இன்று காலை 8:30 மணி அளவிலே மால்தீவு மற்றும் லட்சத்தீவு கடல் பகுதியில் ஒரு தாழ்வு நிலையாக நீடிக்கின்றது. நேற்று உதயமான அந்த புதிய காற்றழுத்த தாழ்வு நிலை தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் நிலை கொண்டுள்ளது. அடுத்த 24 மணி நேரத்தை பொறுத்தவரை கடலோர மாவட்டங்களிலே பெரும்பாலான இடங்களிலும், உள் மாவட்டங்களை பொறுத்தவரை அநேக இடங்களிலும் நாம் மழை எதிர்பார்க்கலாம். சென்னை நகரை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் இருக்கும், நகரிலே மழை வரும்.
சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர் மாவட்டங்களில் உள்ள பள்ளி கல்லூரிகளை சுத்தம் செய்வதற்காக நாளை மற்றும் நாளை மறுநாள் 2 நாட்களும் விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட ஆட்சியர்கள் அறிவித்துள்ளனர். கடந்த சில நாட்களாக பெய்து வந்த கனமழை காரணமாக சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர் உள்ளிட்ட மாவட்டங்கள் பெருமளவிலான சேதத்தை சந்தித்தது. இதனால் கடந்த 25 நாட்களுக்கு மேலாக பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டிருந்தது. ஓரிரு நாட்கள் பள்ளிகள் திறக்கப்பட நிலையில் தற்பொழுது மழை குறைந்துள்ளதால் இந்த 3 மாவட்டங்களில் உள்ள பள்ளி கல்லூரிகளில் தேங்கியிருக்கும் வெள்ள நீரை அகற்றி சுத்தம் செய்யும் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இதற்காக நாளை மற்றும் நாளை மறுநாள் ஆகிய 2 நாட்களுக்கும் விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட ஆட்சியர்கள் அறிவித்துள்ளனர். இதேபோல் நாகப்பட்டினம், திருவாரூர் மாவட்டங்களில் உள்ள பள்ளி கல்லூரிகளுக்கு நாளை விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோல் காரைக்கால் மாவட்டத்தில் பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளதாக கல்வித்துறை அமைச்சர் தியாகராஜன் அறிவித்துள்ளார். கனமழை மற்றும் பெருவெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட சென்னை மாநகரம் மற்றும் புறநகர் பகுதிகள் படிப்படியாக இயல்பு நிலைக்கு திரும்புகின்றன. தொடர் கனமழை மற்றும் பெருவெள்ளம் காரணமாக பாதிக்கப்பட்ட சென்னை மாநகரம் ஒரு வார காலத்திற்கு பின்னர் இயல்பு நிலைக்கு திரும்பி வருகிறது. நேற்று வரை அவ்வப்போது மழை பெய்து வந்த நிலையில் இன்று மழை பெய்யாமல் வெயில் அடிக்கிறது. அரசு மற்றும் தனியார் அலுவலகங்கள் 2 நாள் விடுமுறைக்கு பின்னர் இன்று இயங்குவதால் அவற்றில் பணியாற்றுவோர் பணிக்கு திரும்பியுள்ளனர். மாநகரின் பல்வேறு பகுதிகளில் மழைநீர் வற்றத் தொடங்கியுள்ளதால் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட வீடுகளையும் அலுவலகங்களையும் சுத்தம் செய்யும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. மாநகரின் பல்வேறு பகுதிகளில் நோய் தடுப்பு முகாம்களும் நடைபெற்று வருகின்றன. கொஞ்சம் நார்மல் லைஃப் திரும்பி இருக்குது. மழை வராமல் இருந்தால் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ரோடெலாம் இன்னும் கொஞ்சம் பெருங்குளத்தூர்கிட்டலாம் ரோடு ரொம்ப வருஷமாகவே ரொம்ப மோசமாக இருக்குது. அதெல்லாம் கொஞ்சம் ஓரமாக கொஞ்சம் சரி பண்ணாலே டிராஃபிக் கண்ட்ரோல் ஆயிரும். லாஸ்ட் வீக் ஆஃபீஸ் போக முடியல. ஆஃபீஸ் இருந்தது, ஆனால் இன்னிலேருந்து ஜஸ்ட் ஆஃபீஸுக்கு போகிறதுக்கு ஆரம்பிச்சிருக்கு. இன்றைக்கி சுச்சுவேஷன் பரவாயில்ல. தண்ணி கொஞ்சம் ஒரு 78% அடைஞ்சிட்டேன். தொடர் மழை காரணமாக நிறுத்தி வைக்கப்பட்ட சென்னை பன்னாட்டு மற்றும் உள்நாட்டு விமான சேவை இன்று முதல் மீண்டும் இயங்க தொடங்கியது. ஆனால் விமான கட்டணங்கள் கடுமையாக உயர்ந்திருப்பதால் பயணிகள் மத்தியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சென்னையில் பெய்த கனமழை காரணமாக விமான நிலைய ஓடுதளத்தில் தண்ணீர் தேங்கியதாலும் மின்சாதன அறைகளில் தண்ணீர் புகுந்ததாலும் கடந்த 2ஆம் தேதி முதல் சென்னை விமான நிலையத்தில் இருந்து இயக்கப்படும் உள்நாட்டு மற்றும் பன்னாட்டு விமான சேவைகள் நிறுத்தப்பட்டன. இதனிடையே மீண்டும் விமான சேவை தொடங்கியுள்ள நிலையில் பெங்களூரு, தில்லி, மும்பை உள்ளிட்ட நகரங்கள் செல்வதற்கு விமான கட்டணங்கள் கடுமையாக உயர்ந்துள்ளன. சென்னையில் இருந்து பெங்களூர் மற்றும் பெங்களூரில் இருந்து தில்லி செல்லும் ஏர் இந்தியா விமானங்களில் ஒரு வழிப்பாதைக்கு மட்டும் 50,000 ரூபாய் ஆகும் என்று அறிவித்திருப்பதும், சிங்கப்பூர் உள்ளிட்ட பன்னாட்டுக்கு செல்வதற்கு 1 லட்சம் ரூபாய் வரை கட்டணங்கள் அறிவித்திருப்பதும் பயணிகள் மத்தியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. 1ஆம் தேதி வரும்போது டிக்கெட்டு அப்போ ஃப்ளைட்டு கேன்சல் ஆகிடுச்சு சொல்லிட்டாங்க. இப்போ மழை, சரியான மழை. ஒரு மெட்ராஸில் தங்கியிருந்து இப்போ திரும்பவும் 7ஆம் தேதி நைட்டு போட்டிருக்காங்க. இன்றைக்கி நைட்டு போகணும்னு சொல்லிட்டு வந்திருக்கிறேன். சிங்கப்பூர் போகிறதுக்காக வந்திருக்கிறேன். ஆனால் என்னென்னு கன்ஃபார்மாக என்னென்னு தெரியல. கடந்த ஒரு வாரமாக நிறுத்தி வைக்கப்பட்ட விமான சேவை இன்று முதல் தொடங்கியிருப்பதால் விமான கட்டணங்களை தங்கள் தேவைக்கு ஏற்ப நிறுவனங்கள் முடிவு எடுத்துக் கொள்வதாகவும், இதனை கண்காணித்து முறைப்படுத்த மத்திய அரசும் விமான போக்குவரத்து துறை ஆணையமும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் பயணிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். Airlines are charge 20,000, 30,000, 50,000, 1,10,000 வரை ஜெட் ஏர்வேஸ், ஏர் இண்டியா இதில் வெப்சைட்டில் ஷோ பண்ணுறது. சாதாரண மனுஷன் எப்படி இதை அஃபோர்ட் பண்ண முடியும்? இதுக்காக கவர்மெண்ட் ஏதாவது ரெமெடி ஏதாவது பண்ணணும். சென்னையில் தாழ்வான பகுதிகளில் இருந்து வெள்ள நீரை வெளியேற்றும் பணி தொடர்கிறது. மேற்கு மாம்பலத்தில் லேக் வியூ சாலை போன்றவற்றில் வெள்ள நீரை மாநகராட்சி ஊழியர்கள் வெளியேற்றி வரும் நிலையில் பிருந்தாவன் தெரு உள்ளிட்ட பகுதிகளில் தேங்கியுள்ள நீரை வெளியேற்றும் பணியில் மக்களை ஈடுபட்டு வருகின்றனர். இது பற்றிய விரிவான தகவல்களை தருகிறார் நமது செய்தியாளர் குமார். சென்னையில் பெய்த தொடர் மழையின் காரணமாக திரும்பும் திசையெங்கும் தற்காலிக குப்பை மலைகள் உருவாகி இருக்கின்றது. இந்த குப்பை மேடுகளில் இருந்து குப்பைகளை அகற்றும் பணியில் சென்னை மாநகராட்சி உட்பட தமிழகத்தின் பல்வேறு மாநகராட்சிகளைச் சேர்ந்த துப்புரவு பணியாளர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். மழை விட்டு 2 நாள் ஆச்சு. இன்னும் அந்த எல்லா வீடுகளையும் கிரவுண்ட் ஃப்ளோரில் பாழா போன பொருள்களெல்லாம் கொண்டு வந்து வெளியே போட்டு வச்சுருக்காங்க. இன்னும் அதெல்லாம் நான் எடுக்க ஆரம்பிக்கலை. அதை எடுக்க ஆரம்பிக்காமல் விட்டால் அதிலிருந்து தொற்று நோய்கள் பரவுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த குப்பை வச்சுக்கின்னு எதுவுமே சாப்பிட முடியல. நாத்தம், நிறைய பெருச்சாளி, பூனை, இந்த சின்ன சின்ன இதெல்லாம் ஜந்துக்கள்லாம் நிறைய சத்தி போயிருக்கு. அங்கே ஒரு பழைய நேஷனல் தியேட்டர் ஒன்று இருக்குது. அதுலேருந்து நிறைய பாம்பு அது இது நிறைய வீட்டுக்குள்ளே வந்து ஆரம்பிக்கிறது. அதனால ரொம்ப பயமாக இருக்குது. அதேபோல் மேற்கு மாம்பலத்தை ஒட்டியுள்ள பல வீதிகளில், குறிப்பாக பிருந்தாவன் தெருவில் மழை நீருடன் சாக்கடை நீரும் கலந்து வந்துள்ளதால் அப்பகுதியில் வசிக்கும் பொதுமக்கள் பெரிதும் அவதிக்குள்ளாயிருக்கின்றனர். மாநகராட்சி தரப்பில் எவ்வித நடவடிக்கையும் எடுக்காததால் அப்பகுதியில் உள்ள பொதுமக்களே தாங்களாகவே முன்வந்து சாக்கடை நீரை அகற்றும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர்.
இங்கே வந்து ஒரு வாரமாக தண்ணி இங்கே தான் இருக்குது. ஆனால் அந்த பக்கம்லாம் கூட தண்ணி நிறைய வத்திருச்சு. ஆனால் இந்த பக்கம் தண்ணி எடுக்கிறது கூட நாங்கள் வந்து நிறைய பேர் வந்து கூட்டு வந்திருக்கோம். கூட்டு வந்தால் மோட்டர் ரிப்பேர்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு போயிடுறாங்க. அப்புறம் கார்பரேஷனில் ஒரு மோட்டர் எடுத்துகிட்டு வந்தாங்க. எடுத்து வந்து அடுத்த அரை மணி நேரத்தில் ரிப்பேர் ஆயிடுச்சு. அதையும் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் காசு கொடுத்து செலவு பண்ணி மோட்டர்லாம் போட்டு தண்ணி எடுத்துகிட்டு இருக்கோம். இங்கே கேட்கப்பட்ட கெச்சுக்காரங்க இருக்கிறாங்களா ஒஞ்சி, ஆனால் அந்த கெச்சுக்காரங்க கிட்ட எங்களுக்கு எந்த நிவாரணமும் கிடைக்கல. எங்களுக்கு அதை பற்றி கூட கவலை கிடையாது. தண்ணி நிற்குது, அந்த தண்ணிக்கு தான் நாங்கள் வழி கேட்குறோம். கக்கூஸ் தண்ணி இந்த சைடில் குழந்தைகளை எப்படி இருக்குது, சாப்பாடு இல்லாமல் தண்ணி இல்லாமல் படுக்க ஒன்றுமே கிடையாது வீட்டில். இந்த குப்பை கூலங்களாலும் மழைநீருடன் கலந்த சாக்கடை நீராலும் தொற்று நோய் பரவுவதற்கான அபாயம் இருப்பதால் உடனடியாக தமிழக அரசும் மாநகராட்சி நிர்வாகமும் குப்பைகளை அகற்றுவதோடு மட்டுமின்றி தொற்று நோய் பரவாமல் இருப்பதற்குரிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்பதே மேற்கு மாம்பலத்தை சுற்றியுள்ள பொதுமக்களின் கருத்தாக இருந்து வருகிறது. தன்னை மூழ்கடித்த வெள்ளத்திலிருந்து மெல்ல மெல்ல மீண்டு வரும் சென்னையின் மேற்கு மாம்பலம் பகுதியிலிருந்து வேந்தர் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் கார்த்திக்குடன் குமார். காஞ்சிபுரம் மாவட்டம் அனகாபுத்தூர் பகுதியில் இயல்பு நிலை திரும்பியுள்ள போதிலும் ஆற்றங்கரை ஓரத்தில் இருந்து அடித்துச் செல்லப்பட்டு வீடுகளை இழந்தவர்கள் இன்னும் சோகத்தில் இருந்து மீளவில்லை. கடந்த டிசம்பர் 1ஆம் தேதி பெய்த அடைமழையால் அடையாற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் அனகாபுத்தூர் நகராட்சியில் உள்ள திருமலை நகர், காயிதமில்லத் நகர், ஸ்டாலின் நகர் போன்ற பகுதியில் உள்ள ஆயிரக்கணக்கான வீடுகள் சேதமடைந்தன. வீடுகளை இழந்த இப்பகுதி மக்கள் தற்பொழுது வீடுகளுக்கு திரும்பி வருகின்றனர். பலரது வீடுகள் அடியோடு உடைந்து நொறுங்கிய நிலையில் உடைமைகள் ஏதுமின்றி அவர்கள் தவிக்கின்றனர். வெள்ளத்தில் சிக்கியவர்களை காப்பாற்றி கரை சேர்த்த இளைஞர்கள் ரஹமதுல்லா என்பவரை மட்டும் உயிருடன் மீட்க முடியவில்லை என்று வேதனை தெரிவித்தனர். 12 பேர் கத்துறோம், எங்களை காப்பாத்துங்க. ஒரு நாதி கூட என்ன ஏந்துட்டு பார்க்கல. போலீஸுக்கு போன் அடிக்கிறோம் 1 மணிக்கு, எங்களால் முடியாது அப்படி அலவலங்குறாக வச்சுட்டாங்க. எல்லாத்துக்குமே நாங்கள் போன் அடிச்சு 12 மணிலேருந்து 1 மணிலேருந்து தண்ணி முங்கிக்கிட்டே தான் இருக்கும். எல்லாரும் வந்து போட்டால் தான் எடுக்கிறாங்க. பிடிச்சது பிரிட்ஜி மேலேன்றது யாருமே என்னன்னு எங்களை கேட்கல. வெள்ளம் வருதுன்னு சொன்னாங்க. சரி, தண்ணி சிம்பிளாக தான் வரும். ஃபஸ்ட்டில் 2வது வெள்ளம் வந்தது, 3 அடி தான் வந்தது அப்படின்னு சொல்லிட்டு பொருளெல்லாம் வீட்டிலே வச்சுட்டு வீடு மட்டும் பூட்டி நாங்கள் கரையேறிட்டோம். தங்கறதுக்கு கூட இடம் இல்லாத நான் ஒரு இடம், எங்கள் பசங்க ஒரு இடம், எங்கள் வீட்டுக்கார ஒரு இடம், எல்லாம் ஒரு இடமா போயிட்டோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது, ஒன்று 2 நாளாக மேலே இருந்தோம். அங்கே பஸ் ஸ்டாண்டாண்ட இருந்தோம். 2 நாளாக கீழே இறங்கவே முடியல. அதுக்கப்புறம் வீட்டு வந்து பார்த்தா எல்லாமே போயிடுச்சு. உங்கள் வீடே இல்லை, உங்கள் வீடெல்லாம் இடிஞ்சிக்கிச்சு, ஒரு பொருள் கூட இல்லை, எல்லாம் பொருள் போயிடுச்சு அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் ரோட்டில் தான் சார் இருந்தோம். வரவங்க போகிறவங்க சாப்பாடு கொடுக்குறது சாப்பிட்டுன்னு போயின்னு இருந்தோம் சார். 15 வருஷமாக தண்ணி ஏறலையே, இப்போ மட்டும் எப்படி அவ்வளோ தண்ணி ஏற போகுதுன்ற ஒரு மன தைரியத்தில் போய் வீட்டுக்குள்ளே உட்காந்துட்டு இருந்தார். நெஞ்ச அளவுக்கு தண்ணி வந்தவொடனே அவர் கத்திருக்காரு. கத்தின உடனே யாரும் வந்து காப்பாற்றலை. நாங்கள் போட்டை கூப்பிட்டோம், போட்டும் வரல. கயிறு கட்டி வலிச்சு பார்த்தோம், டோரை வரல. கடவரை வச்சு குத்தி டோரை வந்து நீக்கணும், அப்பயும் முடியல. அப்புறம் வந்து பசங்கள்லாம் கயிறு கட்டி ஒரு 20-30 பேர் டோரை எப்படியோ உடைச்சிட்டு அவரை போயிட்டு தூக்கும் போது ஸ்பாட்லேயே இறந்துட்டார். செம்பரம்பாக்கம் நீர்த்தேக்கத்தில் இருந்து 4000 கனஅடி நீர் வெளியேற்றப்பட்டு வரும் நிலையில் அனகாபுத்தூர் பகுதியில் தொடர்ந்து வெள்ள நீர் பரவி வருகிறது. இதுகுறித்த விரிவான தகவல்களை தருகிறார் நமது செய்தியாளர் சையத். சென்னையில் இன்று மழை வெறித்து ஓரளவு வெயிலடித்து வரும் நிலையிலும் செம்பரம்பாக்கம் நீர்த்தேக்கத்திலிருந்து திறந்துவிடப்படும் நீரின் அளவு குறிப்பிட்ட அளவில் வெளியேறி கொண்டுதான் இருக்கின்றது. இந்த நிலையில் அடையாற்றின் கரையோர பகுதிகளில் வாழும் மக்களுக்கு வருகின்ற டிசம்பர் மாதம் 29ஆம் தேதி வரை வெள்ள நீர் அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் ஏற்கனவே பாதிப்படைந்த அனகாபுத்தூர் நகராட்சி குடியிருப்பு பகுதிகளுக்குள் இன்று காலை முதலே கூடுதலான நீர் வெளியேறி வருகிறது. இந்த நிலையில் ஏற்கனவே என்று வடியும் வெள்ள நீர் என்று ஆழ்ந்த கவலையுடன் காத்திருக்கும் அனகாபுத்தூர் பகுதி மக்களுக்கு இன்று மீண்டும் கவலையையே ஏற்படுத்தி இருக்கிறது. வேந்தர் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் சிவாவுடன் சையது. சென்னை மற்றும் புறநகரில் ஏற்பட்ட வெள்ளத்தால் கடைகளிலும் கிடங்குகளிலும் வைத்திருந்த பொருட்கள் அனைத்தும் நாசமாகியுள்ளது. இதனால் இந்த பகுதிகளில் தட்டுப்பாடு ஏற்படும் நிலைமை இருக்கிறது. இது பற்றிய கூடுதல் தகவல்களை தருகிறார் நமது செய்தியாளர் விக்னேஷ். சென்னையில் வரலாறு காணாத அளவிற்கு ஏற்பட்ட வெள்ளத்தின் காரணமாக பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கையானது முற்றிலுமாக பாதிக்கப்பட்டிருந்தது. கடந்த 8 தினங்கள் ஆகியும் தற்போதுதான் கொஞ்சம் கொஞ்சமாக பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை திரும்பி வருகின்றனர். இந்த ஒரு சூழ்நிலையில் பல்வேறு, அதாவது சென்னை முழுவதுமே வெள்ளக்காடாக காட்சியளித்து வந்த நிலையில் பல்வேறு பொருட்கள் நாசமாகியுள்ள நிலையில் தற்பொழுது பொதுமக்களின் அத்தியாவசிய பொருட்களான அரிசி, பருப்பு வகைகளும் முற்றிலுமாக சேதமடைந்திருப்பதன் காரணமாக
அத்தியாவசிய பொருட்கள் தட்டுப்பாடு ஏற்படும் அபாயமும் ஏற்பட்டிருக்கிறது. சென்னையின் புறநகர் பகுதியான முடிச்சூர் பகுதியில் இருக்கிறோம். இங்கு உள்ள அனைத்து மண்டிகள் மற்றும் டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்களில் வைத்திருந்த அரிசி, பருப்பு, எண்ணெய், உப்பு, பொதுமக்கள் தினமும் உபயோகிக்கக்கூடிய அனைத்து பொருட்களுமே நாசமாகி இருக்கிறது. முதல் தளம் வரை தண்ணீர் தேங்கி இருந்ததன் காரணமாக இந்த அனைத்து பொருட்களுமே நாசமாகி இருக்கிறது. தற்போது அந்த நாசமடைந்த பொருட்கள் எல்லாம் துர்நாற்றம் வீசுவதால் அதை அப்புறப்படுத்தும் பணியில் பணியாளர்கள் ஈடுபட்டிருக்கின்றனர். பல கோடி இழப்பு ஏற்பட்டிருப்பதாகவும் கடை உரிமையாளர்கள் தெரிவிக்கின்றனர். தற்போது அந்த பணிகளை, அதாவது சேதமடைந்த அந்த நாசமடைந்த அந்த பொருட்களை எல்லாம் சாலைகளில் வைத்திருக்கின்றனர். அதை உடனடியாக பேரூராட்சி மற்றும் நகராட்சி ஊழியர்கள் லாரிகள் மூலம் கொண்டு செல்வதன் அவசியம் ஏற்பட்டுள்ளதாகவும் அவர்கள் தெரிவிக்கின்றனர். ஏனென்றால் இதன் மூலம் துர்நாற்றம் வீசுவது மட்டுமல்லாமல் தொற்று நோய் ஏற்படும் அபாயமும் ஏற்படுவதன் காரணமாக இதை உடனடியாக அப்புறப்படுத்தும் பணியிலும் அவர்கள் ஈடுபட வேண்டும் என்பது அவர்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது. அரிசி, பருப்பு, விலை உயர்ந்த பாஸ்மதி அரிசி, பீடியா சுகர், இது போன்ற ஏகப்பட்ட லாஸ் ஆகிருக்கு. அதனால் பருப்பு, சீனி இந்த வகைகள் உடனடியாக வந்தால் மக்களுக்கு விநியோகம் பண்ணலாம். நம்ம அதனால் இந்த மாநில கவர்மெண்ட்டு எல்லா நடவடிக்கையும் எடுக்க வேண்டும். கிட்டத்தட்ட ஒரு 8000 பைக் கிட்ட நனைஞ்சு போச்சு ஃபுல்லாகவே. கிட்டத்தட்ட அரிசி மூட்டை ஃபுல்லாக 25 கிலோ பேக் எல்லாமே. அது கிட்டத்தட்ட ஒரு 4 நாள் 5 நாள் இருந்ததுனால தண்ணி தேங்கி இருந்தனால அதை எடுக்க முடியல, ரிமூவ் பண்ண முடியல. அதுவும் இல்லாமல் வாசனை வர ஆரம்பித்த உடனே சரி உடனே அதை கிளியர் பண்ணணுமேன்னு சொல்லிட்டு தான் அவசரமாக வண்டிங்கெல்லாம் கூப்பிட்டு வேகமாக கிளியர் பண்ணி எல்லாத்தையும் இப்போ குடோன் கிடைச்சிருக்கு. எங்களுக்கு சப்ளை வரனாலும் ஒரு 10 டேஸ் ஆகும் திருப்பி ரன்னிங் பண்ணுறதுனா. இதன் காரணமாக அத்தியாவசிய பொருட்களை உடனடியாக பொதுமக்களுக்கு இயல்பு நிலைக்கு திரும்ப வேண்டும் என்றால் வெளி மாவட்டங்களிலிருந்தும் வெளி மாநிலங்களிலிருந்தும் உடனடியாக அரிசி, பருப்புகளை இங்கு கொண்டு இறக்குமதி செய்ய வேண்டும் என்பதே கடை ஊழியர்களின் கோரிக்கையாக உள்ளது. வேந்தர் செய்திகளுக்காக முடிச்சூர் பகுதியிலிருந்து எஸ். விக்னேஷ். அடையாற்றில் பெருக்கெடுத்து வரும் வெள்ளம் விரைவாக கடலில் கலக்க தேவையான பணிகளை கழிமுக பகுதியில் இரவு பகலாக பொதுப்பணித்துறையினர் இடைவிடாமல் மேற்கொண்டு வருகின்றனர். செம்பரம்பாக்கம் ஏரியில் இருந்து திறந்துவிடப்பட்ட தண்ணீர் வெள்ளமாக அடையாற்றில் பெருக்கெடுத்ததன் காரணமாகவே இரு கரைகளையும் ஒட்டியுள்ள தாழ்வான பகுதிகள் முழுவதும் வெள்ளத்தில் மூழ்கின. இரவு நேரத்தின் கழிமுகத்தின் வழி அடையாற்றில் கடல் நீர் புகும் தன்மை கொண்டது என்ற நிலையில் பகலில் இயன்ற அளவு வெள்ளத்தை கடலில் கலக்க செய்வதன் மூலம் மட்டுமே வெள்ளத்தை விரைவாக வெளியேற்ற முடியும். இந்த நிலையில் சென்னையில் பட்டினப்பாக்கத்திற்கும் பெசன் நகருக்கும் இடையே அடையாறு கடலில் கிடக்கும் ஊரூர்குப்பம் என்ற இடத்தில் இரவு பகலாக பொதுப்பணித்துறையினர் மணலையும் குப்பை கூளங்களையும் அகற்றிக் கொண்டிருக்கின்றனர். இந்த பணியில் சுமார் 10 பொக்லைன் இயந்திரங்கள் முழுமூச்சாக ஈடுபட்டு மணலை வாரி அகற்றி வெள்ளம் எளிதில் கடலில் கலக்க வழி செய்து கொண்டிருக்கின்றன. இந்த பகுதியில் தொடர்ந்து வெள்ளத்தில் அடித்து வரப்பட்ட ஏராளமான பொருட்கள் கடலிலும் கரையோரத்திலும் மிதந்து கொண்டிருக்கின்றன. இந்த பொருட்கள் என வகைப்படுத்த முடியாத அளவிற்கு இறந்த ஆடு, மாடுகள் முதல் ஹெல்மெட்கள் வரை இங்கே கிடக்கின்றன. இதுபற்றி கழிமுக பகுதியில் இருந்து நமது செய்தியாளர் பிரேம்ராஜ் தெரிவிக்கும் தகவல்களை இப்போது கேட்கலாம். சென்னையில் பெய்த கனமழையின் காரணமாக செம்பரம்பாக்கம் ஏரியிலிருந்து திறந்துவிடப்பட்ட உபரி நீரானது அடையாற்றின் வழியாக அனைத்து வீடுகள், குடிசைகளை பாழாக்கிவிட்டு அவர்கள் வீட்டில் இருக்கும் பொருட்களை எல்லாத்தையும் அழித்துவிட்டு இங்கே பெசன் நகரில் வந்தும் கலக்கும் காட்சியை தான் இப்பொழுது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இதில் பார்த்தோமேனால் ஆடு, மாடு, கோழி, வீட்டில் இருக்கும் பொருட்கள் அனைத்துமே இங்கே வந்து கலக்கும் காட்சியை நம்மால் நன்காக பார்க்க முடிகிறது. அதை பார்க்கும் பொழுது மிகவும் சிரமமாக இருக்கிறது. இப்படிப்பட்ட காட்சியை காணும் பொழுது அத்தனை பேருடைய உழைப்பு எல்லாமே இங்கே வந்து கலக்கும் காட்சியை தான் இப்பொழுது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். வேந்தர் செய்திகளுக்காக ஹரிபாஸ்கருடன் பிரேம்ராஜ். சென்னையில் தொடர்ந்து பெய்த கனமழையால் கடந்த 4 நாட்களாக வங்கிகளின் ஏடிஎம் சேவை பாதிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் ஏடிஎம் சேவை முழுமையாக வழங்கும் என்று வங்கிகள் அறிவித்திருந்த நிலையில் இன்றும் ஏடிஎம் மையங்களில் சேவை பாதிக்கப்பட்டது. இதனால் வாடிக்கையாளர்கள் பெருமளவிற்கு பாதிப்புக்கு உள்ளாகியுள்ளனர். இதுபற்றிய விரிவான தகவல்களை தருகிறார் நமது செய்தியாளர் மாரியப்பன். தொடர் மழை மற்றும் வெள்ள பாதிப்புகளில் இருந்து சென்னை நகர வாசிகள் இன்று ஓரளவு தங்களது இயல்பு வாழ்க்கைக்கு மீண்டு வந்த நிலையில் இன்று வங்கி மற்றும் ஏடிஎம் மையங்களுக்கு சென்ற பொதுமக்களுக்கு ஏமாற்றமே மிஞ்சியது. ஏடிஎம் மையம் மற்றும் வங்கிகளிடையான தங்களது தலைமை அலுவலகத்துடனுடையான உள்கட்டமைப்பில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறு காரணமாக நகரின் பெரும்பாலான வங்கிகள் மற்றும் ஏடிஎம் மையங்களில் பணம் எடுக்க முடியாமல் பொதுமக்கள் மிகவும் அவதியுற்றனர். மேலும் இந்த மாதம் தொடங்கி 7 தினங்கள் ஆன நிலையில் தங்களது வீட்டு வாடகை, அத்தியாவசிய பொருட்கள் போன்றவற்றை வாங்குவதற்கு பணம் இல்லாமல் பொதுமக்கள் அவதியுறுகின்றனர். பெரும்பாலான நிறுவனங்கள் தங்களது ஊழியர்களுக்கான சம்பளத்தை வங்கிகள் மூலமாக வழங்குகிறது. கடந்த சில நாட்களாக ஏடிஎம் மையம் மற்றும் வங்கிகள்
முழுமையாக செயல்படாத நிலையில் இன்று வங்கி முழுமையாக செயல்படும் எனவும் ஏடிஎம்கள் கூடுதல் நேரம் செயல்படும் எனவும் வங்கி நிர்வாகங்கள் அறிவித்திருந்தன. அதனை நம்பி ஏடிஎம் மையம் மற்றும் வங்கிகளுக்கு சென்ற சென்னை நகர மக்களுக்கு பணம் எடுக்க முடியாமல் ஏமாற்றத்துடன் திரும்பினர். 7 ஏடிஎம் மிஷின் இருக்குது சார், பணம் எடுக்கவும் முடியல. அர்ஜென்ட் தேவைக்கு தான் பணம் எடுக்க வரணும். அப்போ ஏடிஎம் கார்டு வச்சிருந்து வேஸ்ட்டு தான், அது நோ யூஸ். அக்கௌண்ட் ஆரம்பிக்கும் போது ஏடிஎம் கார்டு வாங்கிக்கோங்க, அது வாங்கிக்கோங்கன்னு சொல்கிறாங்க. பட் ஆனால் வந்து மிஷின் ஒர்க் ஆகலை, செக்கும் டெபாசிட் பண்ண முடியல, அந்த மிஷினும் ஒர்க் ஆகலை. ரொம்ப நேரம் நிற்க வேண்டியிருக்கு. ஆனால் சொன்னாங்க பெட்ரோல் பங்க்கில் வந்து ஸ்வைப் பண்ணி கேஷ் எடுத்துக்கலாம்னு சொன்னாங்க. பட் அங்கேயும் வந்து ஸ்வைப்பிங் மிஷின் ஒர்க் ஆகலை, நெட் இல்லை அப்படின்னு சொல்லி ப்ராப்ளம்ஸ் வருது. ஏடிஎம்ஸில் இல்லைங்க, கேஷே இல்லை. டெய்லி வந்து போயிட்டு இருக்கிறேன். பட் இன்றைக்கி வந்து பார்த்தா இப்போதைக்கு கேஷ் இல்லைன்றாங்க. இந்த கண்டிஷனில் தான் எல்லாமே இருக்குது. இந்த பேங்க் மட்டும் இல்லை, ஃபார் ஆல் பேங்க். என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் எங்களை மாதிரி ஆட்கள்லாம் பேங்க்கில் போட்டு முடிச்சுட்டு கிடக்கிறோம், பணத்தை எடுக்க முடியாமல் கிடந்து கஷ்டப்பட்டு இருக்கிறோம். வேந்தர் செய்திகளுக்காக அடையாறிலிருந்து ஒளிப்பதிவாளர் இன்பச்செல்வனுடன் மாரியப்பன். சென்னை மற்றும் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் வெள்ளம் காரணமாக பாதிக்கப்பட்ட இருசக்கர வாகனங்கள், கார்கள் மற்றும் வீடுகளுக்கான இன்சூரன்ஸ் தொகையை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி நமது செய்தியாளர் செந்தில்குமாருக்கு இன்சூரன்ஸ் ஆலோசகர் எஸ் ராமநாதன் வழங்கிய நேர்காணலை இப்போது பார்க்கலாம். சென்னையில் கடந்த ஒரு மாதமாக பெய்த கனமழையின் காரணமாக லட்சக்கணக்கான இருசக்கர வாகனங்களும் பல்லாயிரக்கணக்கான கார்களும் வெள்ளத்தில் மூழ்கி பழுதடைந்துள்ளது. இந்த வாகனங்களின் பழுது நீக்குவதற்கு இன்சூரன்ஸை பெறுவது எப்படி என்பது குறித்து நம்மிடையே இன்சூரன்ஸ் ஆலோசகர் ராமநாதன் உள்ளார். அவரிடம் கேட்டறிவோம். ஸ்டெப் நம்பர் 1, உங்களுக்கு எவ்வளோ சீக்கிரம் எங்கள்கிட்ட தெரிவிக்க முடியுமோ அந்த மாதிரி தெரிவிங்க. நம்பர் 2, நீங்களாக எதையுமே தானாக சரிவாக்க முயற்சி செய்யாதீங்க. நம்பர் 2. நம்பர் 3, நாங்கள் சொன்ன பிறகு அதை டோ பண்ணி எடுத்துகிட்டு போய் நீங்கள் ரிப்பேரை கொடுக்கலாம். ஆனால் அந்த எல்லாத்தையுமே நாங்கள் சார்ஜஸ் வாங்கி கொடுத்துருவோம், கவலையே வேண்டாம் உங்களுக்கு. தற்பொழுது கனமழையால் வெள்ளம் சூழ்ந்துள்ள வீடுகளுக்கு இன்சூரன்ஸ் உண்டா? அந்த வீடுகளுக்கான இன்சூரன்ஸை பெறுவதற்கு முன்னெச்சரிக்கையாக என்ன செய்ய வேண்டும் என்பது குறித்து கேட்போம். இதுவும் வீடுகளுக்கும் ஆக்ட் ஆஃப் காடாக இருந்தாலும் இந்த பேரிடரில் நாங்கள் இதற்காக வேண்டிய நஷ்ட ஈடை நாங்கள் கண்டிப்பாக பெற்று தருவோம். இதில் எந்த கிளாஸ் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. அதை நாங்கள் பார்த்துக்கொள்வோம். உங்களுக்கு இழப்பீடு நிச்சயம் பெற்று தருவோம். நீங்கள் வெள்ளம் வந்த சுவடுகளையோ சப்போஸ் பெட்ஸ் அண்ட் எலக்ட்ரானிக் குட்ஸ் எல்லாம் நனைஞ்சிருந்தால் அதை நீங்களே எடுத்து சுத்தப்படுத்தி அப்புறப்படுத்தாமல் எங்களிடம் தெரிவிங்கள். ஆஸ் இஸ் வேரியஸ் கண்டிஷனில் வச்சுருந்தீங்கன்னா நாங்கள் அதை பார்த்து அதுக்கு வேண்டிய ஃபோட்டோஸில் எடுத்து சர்வேயர்ஸ் கூப்பிட்டு அதுக்கு என்ன மதிப்பீடு செய்யணுமோ அதை செய்து நான் உங்களுக்கு இழப்பீடு வாங்கி தருவோம், கவலை வேண்டாம். இப்போது வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அதனுடைய ஆவணங்கள் இருந்தாலும் அல்லது வெள்ளத்தால் அடித்து செல்லப்பட்டாலும் அதை பெற்றுக்கொள்வதற்கான வழிமுறைகள் என்ன என்பது குறித்து கேட்போம். இது ஒரு பேரிடர் தான். உங்களுடைய ஆவணங்கள் பல உங்கள் கையில் இல்லாமல் போகலாம். அதை பற்றி நீங்கள் கவலைப்பட அவசியமில்லை. உங்களுடைய எல்லா நகல்களும் எங்களுடைய அலுவலகத்தில் உள்ளன. அதற்கு நாங்கள் பொறுப்பு. நீங்கள் எங்களை அணுகினாலே போதுமானது. மற்றவற்றை நாங்கள் பார்த்துக்கொள்வோம். இதற்காக நீங்கள் கவலைப்பட வேண்டாம். எவ்வளவு சீக்கிரம் எங்களுக்கு தெரிவிக்க முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் தெரிவித்தால் போதுமானது. வேந்தர் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் விஜயுடன் செந்தில்குமார். வெள்ள நிவாரணப் பணிகள் திருப்தி அளிக்கவில்லை, விஜயகாந்த் அதிருப்தி. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ள பகுதிகளில் தமிழக அரசு மேற்கொண்டு வரும் நிவாரணப் பணிகள் திருப்தி அளிக்கவில்லை என தேமுதிக தலைவர் விஜயகாந்த் கூறியுள்ளார். தூத்துக்குடி மாவட்டத்தில் பெய்த கனமழையால் பெரும் பாதிப்புக்கு உள்ளான குறிஞ்சி நகர், திருவிக நகர் உள்ளிட்ட பகுதிகளை பார்வையிட்ட விஜயகாந்த் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணப் பொருட்களை வழங்கினார். பின்னர் செய்தியாளர்களுடன் பேசிய விஜயகாந்த் கடந்த அக்டோபர் மாதத்தில் வடகிழக்கு பருவமழை குறித்து மத்திய அரசு கூறியிருந்த எச்சரிக்கையை தமிழக அரசு பொருட்படுத்தவில்லை என்று குற்றம் சாட்டினார். என்ன வெள்ள நிவாரணம் பெரிய ரொம்ப பிரோஜனம், ஆனால் திருப்தியே கிடையாது சார். திருப்தி இருந்தால் ஏன் எத்தனை பேர் வந்து நிற்கிறாங்க? திருப்தி எங்கே இருக்கு? ஏற்கனவே மத்திய அரசு சொல்லியிருக்காங்க, அக்டோபரில் என்னமோ சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி வெள்ளம் வரப்போகுது. அதையும் கவனிக்காம விட்டுருக்கு. கடலூர் மாவட்டத்தில் பெய்து வரும் கனமழை காரணமாக முக்கிய ஏரிகளான வீராணம் ஏரி, பெருமாள் ஏரி உள்ளிட்ட ஏரிகளில் இருந்து தண்ணீர் திறந்து விடப்பட்டுள்ளது. இதனால் கடலூர் மாவட்டத்தில் உள்ள 100 கிராமங்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை தருகிறார் நமது கடலூர் செய்தியாளர் பிரேமானந்த்.
கடலூர் மாவட்டத்தில் கடந்த ஒரு மாத காலமாக பெய்த தொடர் கனமழையால் கடலூர் மாவட்டமே வெள்ளத்தில் சிக்கி பெரிதளவு பாதிப்பு ஏற்பட்டது. குறிப்பாக கடலூர் மாவட்டத்தில் வரலாறு காண மழை பெய்ததால் அனைத்து குடியிருப்பு வெள்ளம் சூழ்ந்து மக்கள் வீடுகளை இழந்து தவித்து வருகின்றனர். குறிப்பாக பார்த்தீங்கன்னா 1000க்கும் மேற்பட்ட வீடுகளில் வெள்ளம் சூழ்ந்தால் மக்கள் பெரிதளவு பாதிக்கப்பட்டு ஆங்காங்கே மாவட்ட நிர்வாக சர்வே ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள முகாம்களில் தங்கி வருகின்றனர். இவர்களுக்கு மாவட்ட நிர்வாக சார்பில் உணவு, குடிநீர், பால், பிஸ்கெட் ஆகியவற்றை வழங்கப்பட்டு வருகிறது. மேலும் பெய்து வந்த தொடர் மழையால் அனைத்து மாவட்டத்தில் உள்ள அனைத்து ஏரி, குளம், ஆறுகள் நிரம்பி வருவதால் 100க்கும் மேற்பட்ட கிராமங்களுக்கு வெள்ள அபாயம் விடப்பட்டுள்ளது. மேலும் மாவட்ட நிர்வாகம் அறிவிக்கப்பட்டு கரையோர உள்ள பகுதி மக்கள் பாதுகாப்பான மையங்களுக்கு செல்ல வேண்டும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இதைத் தொடர்ந்து கடலூர் மாவட்டத்தில் பெரிதளவு பாதிப்பு ஏற்படும் என்று மாவட்ட நிர்வாக முன்னெச்சரிக்கை நடவடிக்கை ராணுவ படையை இன்று கடலூர் மாவட்டத்தில் வருகை தந்துள்ளனர். மேலும் இவர்கள் அதாவது வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட மக்களை மீட்டெடுக்கவும் அவர்களுக்கு தேவை நிவாரணப் பொருட்களை வழங்கவும் ஈடுபடுவார்கள் என்று மாவட்ட நிர்வாக அறிவிக்கப்பட்டுள்ளது. வேந்தர் சேல கடலூர் பிரேமானந்த். சென்னை புறநகர் பகுதிகளின் முக்கிய சாலைகள் மற்றும் குடியிருப்பு பகுதிகள் வெள்ள நீர் இதுவரை வடியாத நிலையில் வாகன ஓட்டிகள், பொதுமக்கள் பெரிதும் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். இது பற்றிய விரிவான தகவல்களை தருகிறார் நமது செய்தியாளர் சதீஷ்குமார். கடந்த ஒரு மாதத்திற்கு மேலாக சென்னையில் கொட்டி தீர்த்த இந்த கனமழையானது மக்களின் இயல்பு வாழ்க்கையை கடுமையாக பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளது. தொடர்ந்து பெய்த இந்த மழையின் காரணமாக சென்னை நகரே வெள்ளக்காடாக மாறியிருந்தது. இருப்பினும் கடந்த 2 தினங்களாக மெல்ல மெல்ல மழை குறைந்து வரக்கூடிய சூழ்நிலையில் தற்பொழுது இயல்பு நிலைக்கு மேலே மக்கள் வர துவங்கியுள்ளனர். இந்த மழை தற்பொழுது குறைந்துள்ள காரணத்தால் நகரின் மைய பகுதிகளில் உள்ள சாலைகளில் தற்பொழுது வெள்ள நீரானது குறைந்து போக்குவரத்து துவங்கியுள்ளது. இருப்பினும் புறநகர் பகுதியிலான வேளச்சேரி, பள்ளிக்கரணை போன்ற பகுதிகளில் இன்னும் சாலைகளில் வெள்ள நீர் வடியாமல் இருப்பதால் வாகன ஓட்டிகளான இருசக்கர வாகன ஓட்டிகள் மற்றும் ஆட்டோக்கள், கார்கள் போன்றவை செல்வதற்கு கடும் சிரமமாக உள்ளது. பள்ளிக்கரணையிலேருந்து இங்கே துறைப்பாக்கம் ஆஃபீஸ்க்கு போயிட்டுருக்கேன். இங்கே ரொம்ப தண்ணியாக இருக்குது. ஆட்டோவில் ஆட்டோ கூட ஸ்டக் ஆயிடுச்சு. ரோடு ஃபுல்லாக பள்ளம், தண்ணியாக இருக்குது. கொஞ்சம் மூவ் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எங்கள் வீட்டிலலாம் ஃபுல்லாக ஒன்றுமே கிடையாதுங்க. எந்த பொருளும், அத்தியாவசிய பொருளோ இல்லை பெட்ஷீட்டு, பாய் எதுவுமே யூஸ் பண்ண முடியாது. குழந்தைங்க தொருளுங்க எதுவுமே. நாங்கள் தண்ணி வருதுன்னு அலௌன்ஸ் பண்ணாங்க, நாங்கள் அப்படியே கிளம்பி போயிட்டோம். ஆனால் இந்த அளவுக்கு தண்ணி வரும்னு நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. எங்கள் வீட்டில் எதுவும் கிடையாது, எதுவும் யூஸ் பண்ண முடியாது எங்களால். வேந்தர் செய்திகளுக்காக பள்ளிக்கரணையிலிருந்து ஒளிப்பதிவாளர் மகேஷுடன் சதீஷ்குமார். திருவள்ளூர் அருகே கொற்றலை ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு காரணமாக அத்திப்பட்டு, மணலி புதுநகர் பகுதியில் 6 நாட்கள் ஆகியும் மழைநீர் வடியாததால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. முகாம்களில் தங்க வைக்கப்பட்டவர்கள் மாற்று துணிகள் கூட இல்லாமல் அவதிப்பட்டு வருகின்றனர். இதுகுறித்து விரிவான தகவல்களை தருகிறார் நமது செய்தியாளர் டேவிட். தொடர் மழை காரணமாகவும் கொற்றலை ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு காரணமாகவும் திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ள சடையங்குப்பம், சாத்தாங்காடு, மணலி புதுநகர், அத்திப்பட்டி, ஈச்சம்பாளையம், எண்ணூர், திருவெற்றியூர் உள்ளிட்ட பல பகுதிகளில் வெள்ள நீர் புகுந்தது. இன்று 6 நாட்களாகியும் சில பகுதியில் வெள்ள நீர் வடிந்தது. மேலும் பல பகுதியில் வெள்ள நீர் வடியால் பொதுமக்கள் இயல்பு வாழ்க்கை பெருமளவு பாதிக்கப்பட்டுள்ளது. அத்திப்பட்டு புதுநகரை சுற்றியுள்ள நிறுவனங்களின் ஆக்கிரமிப்பினாலும் வெள்ள நீர் வெளியேறதால் அவர்கள் இயல்பு வாழ்க்கை முற்றிலும் முடங்கியுள்ளதாகவும் தெரிவிக்கின்றனர். மேலும் அவர்கள் சாலை ஓரங்களில் கூடாரங்கள் அமைத்து தங்கி வருவதாகவும், ஏதோ தொண்டு நிறுவனம் மூலம் கிடைக்கும் உணவுகளை சாப்பிட்டு இருப்பதாகவும் தெரிவிக்கின்றன. மேலும் தாங்கள் வீடுகளில் செல்வது அவர்கள் படகு மூலம் சென்று வருவதாகவும் தெரிவிக்கின்றன. உடனடியாக சம்பந்தப்பட்ட மாவட்ட நிர்வாகம் தாங்கள் வீடுகளில் இருந்த வெள்ள நீரை வெளியேற்றி தாங்கள் இயல்பு வாழ்க்கை திரும்ப தரப்பட வேண்டும் என்று கோரிக்கையும் வைத்துள்ளனர். ஒரு தண்ணி வசதி கூட இல்லாத ரொம்ப அந்த இதுவிலே இருக்கும். நாங்கள் உள்ளே போக கூட முடியல. ஒரே துர்நாற்றமாக இருந்து உடம்பு முடியாத இருக்குது. ஜுரம் வருது குழந்தைங்களுக்கு. நாங்கள் போகணும், எப்படியே எதனா ஒரு பொருளை எடுத்துகிட்டு வரணும் பார்த்தா கூட எதுவும் எடுக்க கூட முடியல. ஒரு சின்ன ஒரு பொருளை கூட எடுக்க முடியல. எல்லாமே அப்படியே நிறைஞ்சு போயிருக்கு. வீடே நிறைஞ்சு போய் அப்படியே திறக்க கூட முடியல. அந்த அளவுக்கு இருக்குது தண்ணி. நாங்கள் கட்டின துணியோட உயிர் தப்பிச்சா போதும்னு நாங்கள் வெளியில் வந்துட்டோம். இதுக்கப்புறம் நாங்கள் ஒன்று ஒன்றா தேடி அன்னன்னைக்கு அவங்கவுங்க வேலை வெட்டிக்கு போனால் தான் எங்களுக்கெல்லாம் உழைப்பு. எங்கள் உழைப்பு மொத்தமாக இந்த மழை தண்ணியில் அழிஞ்சு போச்சு. எங்களுக்கு தண்ணி வஞ்சிட்டா கூட அதாவது வேலை வெட்டியை பார்த்து ஒன்று ஒன்றா வாங்குவாங்க. அதுக்கு எங்களுக்கு வழி செஞ்சாலும் போதும். வேந்த செய்திகளுக்காக அத்திப்பட்டு பூனலிருந்து டேவிட். திண்டுக்கல் மாவட்டம் முழுவதும் பெய்து வரும் பலத்த மழை காரணமாக குடகனரு தரைப்பாலம் துண்டிக்கப்பட்டது. இதனால் அந்த பகுதியைச் சேர்ந்த 3 கிராம மக்கள் ஊரை விட்டு வெளியே வர முடியாமல் தவித்து வருகின்றனர். இது பற்றிய விரிவான தகவல்களை தருகிறார் நமது செய்தியாளர் உதயசங்கர். மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் கடந்த சில நாட்களாக தொடர் மழை பெய்து வருகிறது. இதன் காரணமாக திண்டுக்கல், பழனி, கொடைக்கானல் பகுதியில் உள்ள அணைகளின் நீர்மட்டம் வெகுவாக உயர்ந்து வருகிறது.
திண்டுக்கல்லிற்கு குடிநீர் ஆதாரமாக விளங்கும் ஆத்தூர் காமராஜர் நீர்த்தேக்கம் அதன் முழு கொள்ளளவான 24 அடியை எட்டு உள்ளதால் உபரி நீர் அப்படியே வெளியேற்றப்பட்டு வருகிறது. இதனிடையே தாடிக்கம்பு ஊராட்சிக்கு உட்பட்ட ஆத்துப்பட்டி பகுதியில் குடநாட்டின் குறுக்கே தரைப்பாலம் ஒன்று கட்டப்பட்டுள்ளது. தொடர்ந்து நீர் வந்து வெளியேற்றப்பட்டு வருவதால் இந்த தரைப்பாலம் முற்றிலுமாக சேதமடைந்து தற்பொழுது அப்பகுதியில் உள்ள மக்கள் வெளியேற முடியாமல் தவித்து வருகின்றனர். இந்த ஊருக்குள்ள ஒரு 140 வீடு இருக்குது, 1500 சலகு தரகு ஜனம் இருக்குது. அதோட அந்த மக்கள் வந்து என்ன ஜவனுக்கு வர்றதுக்கு வழி இல்லை. கிட்டத்தட்ட 6 கிலோமீட்டர் சுற்றி தாடிக்கு போய் தான் வர்றாங்க. அந்த மாதிரி சூழ்நிலை பொதுமக்கள் ரொம்ப பாதிக்கிறாங்க. இந்த ஊருக்கு நிரந்தர தீர்வு வந்து பாலங்க தான் சொல்கிறேன். வேந்தர் செய்திகளுக்காக திண்டுக்கல்லிலிருந்து சு உதயசங்கர். சென்னையில் தொடர்ந்து பெய்த கனமழை காரணமாக ஏற்பட்ட வெள்ளம் வணிகர்கள் மற்றும் தொழில் நிறுவனங்களை கூட விட்டு வைக்கவில்லை. சாலையோரம் மற்றும் தரைதளத்தில் கடைகள் நடத்திய வணிகர்கள் பலரையும் வெகுவாக பாதித்துள்ளது. சென்னை அடையாறு மற்றும் கூவமாற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு காரணமாக ஜாஃபகான்பேட்டை, மேற்கு சைதாப்பேட்டை, கோட்டூர்புரம், கோயம்பேடு, மதுரவாயல், அமைந்தகரை, சேத்துப்பட்டு என அடையாறு, கூவம் ஆற்றங்கரையோர பகுதிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு இரு புறங்களில் உள்ள வீடுகள் மற்றும் பெரிய நிறுவனங்களை மட்டும் அழிக்கவில்லை. சாலையோரம் கடை வைத்து குடும்பம் நடத்திய சிறு பெட்டி கடைகள் முதல் தரைதளத்தில் இயங்கி வந்த பலசரக்கு கடைகள், புத்தக கடை உள்ளிட்ட அனைத்தையும் சூறையாடி விட்டு சென்றுள்ளது. இந்த கடும் துயரத்தில் இருந்து தாங்கள் எப்படி மீண்டு வரப்போகிறோம் என்று வேதனையோடு அவர்கள் கவலை தெரிவித்து வருகின்றனர். கடந்த 2ஆம் தேதி நடந்த வெள்ளத்தில் எங்கள் கடையில் வந்து உள்ள ஒரு 7 அடி வரைக்கும் தண்ணி வந்துருச்சு. தண்ணி வந்ததில் மொத்தமாக எல்லா புக்ஸுமே லாஸ் ஆகிடுச்சு, யூஸ் பண்ண முடியாத மாதிரி ஆகிடுச்சு. குப்பைக்கு போட தவிர வேறு வழியே இல்லை. இப்போ எங்களுக்கு வந்து மொத்த லாஸு கணக்கு போட்டிங்கன்னா ஒரு 10 லட்ச ரூபாய்க்கு மேலே வருங்க. இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முடிச்சுட்டு இருக்கிறோம். அடுத்தது புது லைஃப் தான் ஆரம்பிக்கணும். வேறு என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு தான் இருக்கும். கடலூர் மாவட்டத்தில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இந்திய ஜனநாயக கட்சி மற்றும் SRM குழுமம் சார்பில் இலவச மருத்துவ முகாம் நடைபெற்றது. கடலூர் மாவட்டத்தில் பெய்த தொடர் மழை காரணமாக மாவட்டமே வெள்ளத்தில் மூழ்கி பெருமளவில் பாதிக்கப்பட்டது. மேலும் 1000த்திற்கும் மேற்பட்ட கிராமங்களில் வெள்ளம் சூழ்ந்ததால் மக்கள் தங்கள் வீடுகளை இழந்து தவித்து வருகின்றனர். இதனையடுத்து எம்புதூர் மற்றும் எஸ்புதூர் பகுதியில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இந்திய ஜனநாயக கட்சி மற்றும் SRM குழுமம் சார்பில் இலவச மருத்துவ முகாம் நடைபெற்றது. மருத்துவ சிகிச்சைக்கு வந்த அனைவருக்கும் மருந்து, மாத்திரைகள் இலவசமாக வழங்கப்பட்டது. மேலும் மருத்துவ முகாமில் இந்திய ஜனநாயக கட்சி கடலூர் மாவட்ட தலைவர் சுப்பிரமணியன், தெற்கு மாவட்ட அமைப்பு செயலர் சந்திரன் உட்பட பலர் கலந்து கொண்டனர். குழந்தைங்களுக்கெல்லாம் கொசு இல்லை, உடம்பு சரியில்லாமல் எல்லாமே ரொம்ப கஷ்டத்தில் இருந்தோம். இப்போ எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. 10-15 டாக்டர் வந்து இருக்கிறாங்க எங்கள் ஏரியாவில். எல்லோரும் வந்து 2 நாளாக வந்து ரொம்ப ஹெல்ப்பாக இருக்குது. கடலூர் மாவட்டத்தில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக சேவை செய்வதற்காக ஒரு 30 டாக்டர்கள், மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்கள், மற்ற மருந்தாளர்கள் உதவியோடு இங்கே வந்து பல்வேறு கிராமங்களுக்கு சென்று மருத்துவ பரிசோதனை செய்து அவர்களுக்கு வேண்டிய மருந்து மாத்திரைகளை கொடுத்து கொண்டு இருக்கிறோம். சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்கள்லேருந்து எல்லாருக்கும் மருந்து மாத்திரைகள் எல்லாமே இலவசமாக தான் செஞ்சுட்டு. கடலூர் மாவட்டத்தில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு கோயம்புத்தூர் அரோமா பால் நிறுவனம் சார்பில் 10,000 லிட்டர் பால் வழங்கப்பட்டது. கடலூரில் பெய்து வரும் தொடர் கனமழையால் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளை மழை வெள்ளம் சூழ்ந்துள்ளது. இதனால் மக்கள் பெரிதும் அவதிப்பட்டு வருகின்றனர். இந்த நிலையில் வீடுகளுக்குள் மழை வெள்ளம் சூழ்ந்ததால் அத்தியாவசிய பொருட்கள் வாங்குவதில் கடும் சிரமம் ஏற்பட்டுள்ளது. அத்தியாவசிய பொருட்கள் கிடைக்காமல் தவித்த மக்களுக்கு பல்வேறு தொண்டு நிறுவனங்கள் உணவு கொடுத்து உதவி வருகிறது. என்றாலும் குழந்தைகளுக்கு பால் கிடைப்பதில் மிகுந்த சிரமம் ஏற்பட்டது. இதனால் கோயம்புத்தூர் அரோமா நிறுவனம் சார்பில் அதன் பொது மேலாளர் ஆனந்தராய் தலைமையில் நேற்று வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு சென்னையில் 10,000 லிட்டர் பால் வழங்கினார்கள். அதேபோல் இன்று கடலூர் மாவட்டத்தில் வெள்ளம் பாதித்த 45 வார்டுகளுக்கு சென்று பால் வழங்கினார்கள். இதனை தமிழக வணிக வரித்துறை அமைச்சர் MC சம்பத் தொடங்கி வைத்தார். இதனைத் தொடர்ந்து அரோமா பால் நிறுவனம் மூலம் கோயம்புத்தூர் மாவட்டம் கவுண்டர்பாளையம் சட்டப்பேரவை உறுப்பினர் ஆறுகுட்டி மக்களுக்கு உணவு மற்றும் அத்தியாவசிய பொருட்களை வழங்கினார். பால் இல்லாததுனால எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. தண்ணி கூட இல்லை, இந்த பாலில் ஊற்றி காய்ச்சறதுக்காக தண்ணி கூட இல்லை. அரிசி, பருப்பு எல்லாமே முழுகிடுச்சு தண்ணியில். இடுப்பளவு தண்ணி எங்களுக்கு, நாங்கள் வந்து ரோட்டில் வந்து எதுவுமே வாங்க முடியல சார். எங்கள் பால் பாக்கெட் எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்குது சார். எங்கள் குழந்தைங்கள்லாம் வச்சுட்டு ரொம்ப தவிச்சோம். பசங்க வந்து ஒரு குழு மாதிரி எடுத்து வச்சு அவங்க கொண்டாந்து கொடுத்தாங்க, அது யூஸ்ஃபுல்லாக இருந்தது. 5 கிணற்றம்மன் கோயிலேருந்து இப்போ ரொம்ப தண்ணி நிறைய இருந்துச்சு. ரொம்ப இடுப்பளவு தண்ணி இருந்தப்போ வந்து எதுவுமே எங்களுக்கு கடைக்கு போய் எதுவும் வாங்க முடியாமல் ரொம்ப அவஸ்தைப்பட்டோம். இப்போ பால் பாக்கெட்டு கூட கிடைக்காம இருந்துச்சு. ஆனால் இப்போ வந்து அரோமா பால் பாக்கெட் தரதால எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வந்து எங்கள் அரோமா நிறுவனத்தின் தலைவர் டாக்டர் பொன்னுசாமி அவர்கள் அறிவுறுத்தலின்படி அரோமா பால் கிட்டத்தட்ட 25,000 லிட்டர் 2 மாவட்டங்களும் சேர்ந்து நாங்கள் விநியோகித்திருக்கோம்.
பால் வாங்கின அனைத்து மக்களும் ரொம்ப சந்தோஷமாகவும் மனநிறைவோடு இருந்தாங்க. இந்த விநியோகத்திற்கு ஒத்துழைப்பு கொடுத்த வேந்தர் டிவி ஊழியர்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றிகள். இந்தியா தென்னாப்பிரிக்கா டெஸ்ட் போட்டி தொடரை கைப்பற்றியது இந்திய அணி. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. இனி அயலக செய்திகள். தஜிகிஸ்தான் நாட்டில் ஏற்பட்ட சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்தின் அதிர்வுகள் தில்லி, காஷ்மீர் உட்பட வட இந்திய மாநிலங்களிலும் உணரப்பட்டது. தஜிகிஸ்தான் நாட்டை மையமாக வைத்து ரிக்டர் அளவில் 7.2 பதிவான சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டது. நிலநடுக்கத்தால் ஏற்பட்ட பாதிப்புகள் குறித்து இதுவரை தகவல் ஏதும் வெளியாகவில்லை. இந்த நிலநடுக்கத்தின் அதிர்வுகளை சீனா மற்றும் வட இந்திய மாநிலங்களிலும் உணர முடிந்தது. நிலநடுக்கத்தின் காரணமாக காஷ்மீர், தில்லி, ஹரியானா உள்ளிட்ட வட மாநிலங்களில் நில அதிர்வுகள் ஏற்பட்டன. அதிர்வுகளை அடுத்து மக்கள் அச்சத்துடன் வீடுகளை விட்டு வெளியேறினர். இந்தியா தென்னாப்பிரிக்கா அணிகளுக்கு இடையிலான கடைசி டெஸ்ட் போட்டியில் இந்திய அணி 337 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று 3-0 என்ற கணக்கில் தொடரை கைப்பற்றியது. தில்லி பெரோஷா கோட்லா திடலில் நடைபெற்ற கடைசி டெஸ்ட் போட்டியில் 2 இன்னிங்ஸிலும் சேர்த்து இந்திய அணி 481 ரன்கள் எடுத்தது. தொடர்ந்து இரண்டாவது இன்னிங்ஸை விளையாடிய தென்னாப்பிரிக்க அணி அடுத்தடுத்து விக்கெட்டுகளை இழந்தது. 143 ரன்கள் மட்டுமே எடுத்த நிலையில் அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்தது. இதனால் 337 ரன்கள் வித்தியாசத்தில் இந்திய அணி வெற்றி பெற்றதுடன் 3-0 என்ற கணக்கில் தொடரையும் கைப்பற்றியது. இந்திய அணி வீரர்கள் அஸ்வின் 5 விக்கெட்டுகளையும், உமேஷ் யாதவ் 3 விக்கெட்டுகளையும், ஜடேஜா 2 விக்கெட்டுகளையும் வீழ்த்தினர். Will be something to behold. They can look back, as I said, with great pride at what they've gone and achieved. I think they look around in that dressing room. மீண்டும் தலைப்புச் செய்திகள். குடிசைகளை இழந்தோருக்கு 10,000 ரூபாய் இழப்பீடு. பல்வேறு வெள்ள நிவாரண உதவிகளை அறிவித்தார் முதல்வர் ஜெயலலிதா. 10,000 ரூபாய் போதுமானதல்ல, திமுக தலைவர் கருணாநிதி கருத்து. வங்கக்கடலில் அதே இடத்தில் நிலைத்திருக்கும் காற்றழுத்த தாழ்வு நிலை. மேலும் 24 மணி நேரத்திற்கு மழை பெய்ய வாய்ப்பு. வீடு வாகனங்களுக்கு இழப்பீட்டுத் தொகை பெறுவது எப்படி? இன்சூரன்ஸ் ஆலோசகர் தகவல். இத்துடன் வேந்தரின் கண்ணுறங்கும் வேளை இரவு செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் நாளை காலை 8 மணிக்கு இளங்கதிர் காலை செய்திகளில் சந்திப்போம்.